வாசி மந்திரம் சொல்றவங்களுக்கும் வாசி யோக பயிற்சி பண்றவங்களுக்கும் எழுப்பப்படுறது 6ஆம் அறிவு. அந்த 6ஆம் அறிவு வந்து என்ன பண்ணும்னா, நம்மளுடைய கண்ணுடைய கான்சன்ட்ரேஷன் எங்க போதோ அந்த இடத்துல அந்த 6ஆம் அறிவின் தெளிவு தெரியும். அதுதான் ஒரு வெளிச்சமா தெரியும். அது வந்து 7ஆம் அறிவு எழுப்பப்பட்ட அன்னப்பறவை நிலை கொண்டவங்களுக்கு தான் அந்த கண்ணுல தெரியும். அதான் சொன்னேன், 7ஆம் அறிவு எழுப்பப்பட்டு கண்ணுல தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு 3வது கண் திறந்துரும்னு சொல்றேன். அந்த 3வது கண் திறந்தவங்களுக்கு தான் அவங்களுடைய புருவ மத்திய பார்க்க முடியும். இவங்க வந்து மந்திர எழுத்த புருவ மத்தியில நினைக்கிறாங்களா, எழுதுறாங்களா அப்படின்றத என்னுடைய 3வது கண் மூலியமா நான் அவங்கள பார்ப்பேன். பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த 3வது கண் மூலியமா அவங்களுடைய புருவ மத்திய எனக்கு தெரியும். அவங்க மந்திர எழுத்த எத்தனை தடவை நினைச்சிருக்காங்க, எப்படி நினைக்கிறாங்க, எப்படி ஆழமா நினைக்கிறாங்க அப்படின்றது தெரியும் எனக்கு. தெரிஞ்சதுனால ஐயா நீங்க பயிற்சி பண்றீங்க ஐயா, ஓரளவு நல்லா பண்றீங்க, நீங்க திரும்பவும் பயிற்சியை நீங்க மேல்நிலை அடைய வைங்க அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் அந்த வீடியோ காலே நான் பண்றேன். வீடியோ கால் பண்ணி அவங்க விசாரிக்கிறதுக்கு காரணமே அவங்க பயிற்சி பண்றாங்களா இல்லையான்னு அவங்க முகத்தை பார்த்து அவங்களுடைய புருவ மத்தியை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிடும் பயிற்சி பண்றாங்க இல்லைன்னு. அதனால நான் பார்க்கும்போதும் புருவ மத்தியை பார்க்கும்போதும் அவங்க பொய்யும் பேச மாட்டாங்க, நல்லபடியா உண்மையை தான் பேசுவாங்க. ஆமா ஐயா நாங்க பயிற்சி பண்றேன், இந்த மாதிரி பண்றேன் ஐயா, நான் பயிற்சி பண்ணல ஐயா அப்படின்றதே அவங்க சொல்லிடுவாங்க. சிலர் சொன்னதுக்கு அப்புறம் சரி ஐயா பயிற்சி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் அகத்தியமான் கிட்ட வேண்டுதலை வச்சு அந்த வேண்டுதலை அவங்கள போய் சேர்ற மாதிரி அந்த காத்தை நாங்க சொல்லிடுவோம். அதுக்கேற்றபடி அந்த வாசி அவங்களுக்கு பயன்படும். அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சு வாசியோக பயிற்சிக்கு ஒரு கால நேரத்தை அதுவே ஒதுக்குறத அவங்க உணர முடியும். அவங்க அதன் மூலியமா அவங்க வாசியோக பயிற்சியும் பண்ணுவாங்க, வாசி மந்திர ஜபத்தையும் பண்ணுவாங்க. அதுக்காகத்தான் வீடியோ கால் பண்ணி அவங்க என்னென்ன பண்றாங்க, எது செஞ்சாங்க, இப்போ வாசி மந்திரம் வாங்கியிருக்காங்களே, ஒரு மாதமாச்சே என்ன பயிற்சி பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம வீடியோ கால் பண்றோம். வீடியோ கால் பண்ணி என்னால் முடிந்த வரைக்கும் அவங்கள மேல்நிலை அடைய வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்றேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு என்னுடைய சித்துக்களையும் நான் பயன்படுத்த தான் செய்யறேன். ஆனா அது சொல்லக்கூடாதுன்றதுனால நான் சொல்றது இல்லை. நீங்க இதை கேள்வியா கேட்டதுனால நான் சொல்றேன், வேற ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய புருவ மத்தியை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா என் புருவ மத்தியில எனக்கு 3வது கண் இருக்கு. அதனால நான் பார்க்கும்போது ஈஸியா தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. தெரிஞ்சவொடனே சரி ஓகே, சரியா நீங்க பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை விலக்கி விட்டுருங்க, நான் ஐயா கிட்ட சொல்லுவேன். அதுக்கேற்றபடி அவர் விலக்கி விட்டுருவாரு. அவங்க பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியா மேல்நிலை அடைவாங்க. அதுதான் ஐயா முக்கியம். இப்போ வாசியோகத்துக்கு எல்லாருக்கும் வாசி மந்திரத்தை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நீ பண்ணாட்டி போன்னு சொல்றதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அதை கரெக்டா செய்யறாங்களா அப்படின்னு ஃபாலோ பண்றது தான் நம்ம வேலை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அந்த ஃபாலோ பண்ண தான் அவங்க செய்வாங்க. அப்போ ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் வரும். அந்த டவுட் அவங்க பரிமாறிக்கணுன்றதுக்காக தான் இந்த லைவே போடுறோம். நம்ம வாரத்துக்கு 2 நாள் அதை இதில் சொல்ல முடியலனாலும் நம்ம லைவா அவங்க கிட்ட வீடியோ காலில் பேசும்போது அவங்க பர்சனலாக பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குயா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால நான் வாசியோக பயிற்சி பண்ணலையா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்கும்போது அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் புருவ மத்தியில பார்க்கும்போது ஓகே இந்த பிரச்சனை இருக்கா, சரி இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரி பண்ணணும்னு சொன்னா அது தானாகவே சரியாயிடும். அந்த வாசி கேட்கும். ஏன்னா அந்த வாசியை தீட்சை பண்ணி கொடுத்ததே நான் தானே. அப்போ கண்டிப்பாக அது கேட்க தான் செய்யும். அதுதான் உண்மையான விஷயம். அதுக்காகத்தான் எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து பேசும்போது அவங்க புருவ மத்தியை பார்க்கும்போது நமக்கு தெரியுது அவங்க வாசியோக பயிற்சி பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்றது தெரியுது. ஏன்னா வாசி தீட்சை பண்ணவங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் 7ஆம் அறிவு படைச்சவங்க தான் வாசியை தீட்சை பண்ணணும்னு சொல்றோம். அப்போ அவங்களுக்கு 6 அறிவு தான் வளர்ந்துருக்கும். 7ஆம் அறிவு படைச்சவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்க, ஏது செய்யறாங்க, அவங்களுடைய உயிரோட்டம் என்ன அப்படின்றது உணர முடியும். அதனாலதான் வாசியில மேல்நிலை அடைஞ்சவங்களால தான் வாசியை தீட்சை பண்ண முடியும்னு நான் ரொம்ப தெளிவு